அவர் நம்ம தேடி வராததுக்காக நம்ம அங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பெண்களை ஒதுக்கி வைப்பாங்களா, பெண்களை பேச விட மாட்டாங்களா, ரீச் பண்ண விட மாட்டாங்களா, படிப்பு கொடுக்க மாட்டாங்களா, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களா. ஆனால் தேவன் நம்ம ஈஸ்வராஜா வந்து எல்லா கட்டுகளை உடைத்தார், எல்லா ரூல்ஸை உடைத்து பெண்களோ ஈக்குவல் சொன்ன தேவன். எத்தனை பேர் வெற்றியோட சொல்றீங்க நம்ம தேவன் நல்லவர்? என்ன உற்சாகமான தீரஹாரியும் என்னை காண்கின்ற தேவன் ஏற்றுக்கொண்டாராகும்.
கர்த்தர் வந்து உன்னை தெரிந்து கொண்ட தேவனா
அவர் நம்ம தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். நம்ம பைபிள் இப்போ வசனத்தை எடுத்து படிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். So நம்ம அநேக ஜனங்கள் மத்தியிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இனிமே எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா சகலத்தை சிருஷ்டித்த தேவன் வந்து நம்ம தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஸோ நம்ம பைபிளை நம்ம பார்க்கும்போது ஆதி ஆகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு நியாய தீர்ப்பு இருந்தது. ஸோ ஆதி ஆகத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தார், ஈசாக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தார், யாக்கோபு ஒரு வழிகாட்டியா இருந்தார், மோசே ஒரு வழிகாட்டியா இருந்தார், யோசுவா ஒரு வழிகாட்டியா இருந்தார். அதே மாதிரி நம்ம ஜட்ஜஸ்ல பார்க்கும்போது ஒரு வழிகாட்டி இல்லாம இருந்தாங்க. ஒரு இருள் சூழல் ஒரு பாவத்தில வாழ்ந்த ஜனங்களா இருந்தாங்க ஜட்ஜஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ அந்த டைம்ல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தில வாழ்ந்திருந்தாங்க, ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. 20 இயர்ஸ் வந்து கடவுளை தேடாம வந்து அவங்களோட இஷ்டத்தை போல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கர்த்தர் வந்து 16 நியாயாதிபதிகளை வந்து சூஸ் பண்ணாரு. எடுத்து படிக்கலாம். நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 4-5. Judges chapter 4 verses 4 and 5. இப்போ 14 நியாயாதிபதியில கர்த்தர் வந்து சூஸ் பண்ணது யாருன்னு பார்க்கும்போது 4வது நியாயாதிபதி தான் தெபோரா. ஹல்லேலூயா. அந்த நியாயாதிபதியில நம்ம பார்க்கும்போது அந்த பாவத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில நம்ம ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அநேக பாவங்கள், வெபிச்சாரங்கள் நடந்தது, கொலைகள் நடந்தது. அந்த வேளையில வந்து கர்த்தர் யாரை சூஸ் பண்ணாரு? தெபோராவை சூஸ் பண்ணாரு. எதுக்காக சூஸ் பண்ணாரு? நம்ம பார்க்கும்போது அவன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையா இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல இப்போ வாழ்கின்ற வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அநேக நம்ம பாவத்தில் இருக்கோம். இந்த உலகமே நம்ம ஒரு பாவத்தின் உலகமா இருக்கின்றது. ஆனா நம்ம வந்து பரிசுத்தமா நம்ம வாழும்போது தெபோராவை கர்த்தர் தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் எங்கேயும் தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தெபோரான்னு பார்க்கும்போது அந்த மீனிங் வந்து தேனினா அருவி. ஸோ நம்ம அநேக ஒரு பறவைகள் நம்ம பார்ப்போம். இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். அநேக பறவைகள் பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை வந்து என்ன இருக்கும், பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் அது எதுவுமே ஒரு யூஸ் கிடையாது. ஆனால் தேனி வந்து அந்த ஒரு அணி ட்ராப்புக்காக வந்து என்ன பண்ணும், ஒரு ஃப்ளவர் கிட்டே போயிட்டு ரொம்ப தூரமாக இருந்தாலும் அந்த ஒரு அணி வந்து சேகரித்து திருப்பி அதே வீட்டுக்கு வரும். அது ஒரு சுறுசுறுப்பாக இருந்தது. அதே போல தெபோரா வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருந்ததுனாலதான் கர்த்தர் வந்து தெபோராவை வந்து தெரிந்து கொண்டார். கடவுள் வந்து சூஸ் பண்ணார். ஸோ தேனி பார்க்கும்போது இது வந்து கேரக்டர் 4 கேரக்டர் வரும். தேனினா வந்து குவிக்னா அந்த தேன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளோட சகோதரன் நம்மளோட கூட ஒரு குயிக்காக இருக்கணும். இது வந்து என்ன ஒரு வேலை வந்தால் கூட ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் வேலை ஆகட்டும், ஆஃபீஸ் இடத்துல வேலை ஆகட்டும், நம்ம என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹாப்பினஸ். ஒரு ஹனிக்கு வந்து அந்த ஹனியை சேர்த்து வைக்கும்போது அது என்ன ஆகும், அந்த ஹனினாலே ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஸ்வீட்னால ஒரு ஹாப்பினஸ். நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு சகோதரியும் என்ன இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் குடும்பத்துக்கு நம்ம தரணும். ஒரு புத்தி உள்ள ஸ்வீட் தன் வீட்டை கட்டுவாளான்னு சொன்னது போல நம்ம எல்லாருமே இந்த ஒரு சகோதரி கையில தான் இருக்கு. நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை கட்டுறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னா நம்ம ஒரு புத்தி உள்ள ஸ்ரீயா கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ப்ரொடெக்ட். ஸோ அணிமே வந்து அணியை சேர்த்து வைக்கும். நம்ம டைரக்டாக
நெருங்க முடியாது. அதே மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு சகோதரியா ஸ்திரீயா நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடர். ஸோ தேனிக்கு இன்னொரு கேரக்டர் வந்து ப்ரொவைடர். ஸோ தேனி என்ன ப்ரொவைட் பண்ணுது? தேன் ஹனியை ப்ரொவைட் பண்ணுது, சந்தோஷத்தை ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம சகோதரிகள் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைடரா இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம எப்பவும் ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கையை வந்து நம்ம வாழக்கூடாது. மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கணும். அந்த மாதிரி ப்ரொவைடரா இருக்கும்போது கர்த்தர் வந்து தெபோராவை சூஸ் பண்ண தேவன் கர்த்தர் எங்களையும் தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் நம்ம பார்க்கும்போது அநேக பலசாலியான ஆண்கள் இருந்தாங்க, அநேக சகோதரிகள் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து தெபோராவை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர் புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தார், ஒரு தாழ்மையுள்ள ஸ்திரீயா இருந்தார், கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஸ்திரீயா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 1:4. Ephesians chapter 1:4. ஆமென். ஸோ இப்போ நம்ம எபிசியன்ஸ் சாப்டர் 1:4 நம்ம படிக்கும்போது ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿದ್ದು ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರು ನಿರ್ದೋಷಿಗಳು ಆಗಿರಬೇಕೆಂದು ಆತನು ಜಗತ್ತಿಗೆ ಅಸ್ತಿವಾರ ಹುಡುಕುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡನು. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை உண்டாக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை வந்து தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். நம்ம அதே மாதிரி இப்போ திருப்பி நம்ம ஒரு இஸ்ரேல் காலத்தை நம்ம பார்க்கும்போது அந்த உலகத்தில் அந்த பாவமான உலகத்தில் இருக்கும்போது தெபோராவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தது போல நம்ம பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வந்து நம்மளே தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். ஸோ தெரிந்து கொண்டார்னா எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஒரு நோக்கத்தோட தான் நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பென்சில் வாங்குறோம் அப்படின்னா, கடையில் ஒரு பென்சில் வாங்குறோம், அதோட நோக்கம் என்ன? அதை எழுதணும், அதுதான் அதோட நோக்கம். அதனால தான் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதை சேல் பண்றதுக்காக. ஸோ சாதாரண மனுஷன் அவ்வளவோ ஒரு யோசிக்கும் போது வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் வந்து நம்மளை வந்து தெரிந்து கொள்ளும்போது எவ்வளவோ நம்ம வந்து யோசிச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கலாம், எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கர்த்தரை வந்து நம்ம நம்பும்போது கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்புறமோடு இந்த தேவன் முன்னோடியும் இருக்கிறார், ஈசப்போடு இந்த தேவன் நம்மளோடையும் இருக்கிறார், யாக்கோபோடு இந்த தேவன் நம்மளோடையும் இருக்கிறார், ரூத்தோடு இந்த தேவன் நம்மளோடையும் இருக்கிறார், இந்த பொருளோடு இந்த தேவன் நம்மளோடைய உங்களோடு இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார்னா ஒரு நோக்கத்தோட தான் நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார். அது என்ன ஒரு நோக்கம் பார்க்கும்போது வசனத்தை படிக்கலாம். யோவான் ஜான் சாப்டர் 3:16. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொத்து சேர்க்கிறதுக்காகவும் நம்ம தெரிந்து கொள்ளல. நம்ம வந்து பாவத்தில் இல்லாம நம்ம வந்து நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினால தான் கர்த்தர் வந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8:31-32.
வாசித்தவர் நமக்கு தயபாலிசதை திருவனே. ஹalleluya. கர்த்தர் வந்து ஒரு சொந்த பிள்ளையான அவங்க தேவனை வந்து நம்மளுக்காக கொடுக்கும்போது இந்த உலகத்திலே நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். ஹalleluya. நம்ம சொந்த வாழ்க்கையில நமக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இருள் சொந்த வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் வந்து வெளிச்சமா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்ம சோர்ந்து போகும்போது கர்த்தர் நமக்கு பலன் தருகின்ற தேவனா இருக்கிறார். சோ நமக்கு வந்து அந்த கர்த்தர் நம்மளோட வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளணும். உங்க வார்த்தையை நம்ம நம்பி நம்ம ஒரு சுவாசத்துல நம்ம போகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுக்கு வந்து பதில் தருகின்ற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து நம்மளை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. தெபோரா வந்து எவ்வளவு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு பாவத்தின் நாட்கள் வாழ்க்கையில தெபோரா வந்து கர்த்தர் வந்து அவரை சூஸ் பண்ணார், தெரிந்து கொண்டார். அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதை என்னோட வாழ்க்கையில வந்து அந்த படிக்க முடியாது, கர்த்தரோட வாழ்க்கை கீழ்படிய முடியாது, எவ்வளவு ரீசன்ஸ் இருக்குது. ஆனா தெபோராவுக்கும் அதே மாதிரி தான் எவ்வளவு ரீசன் இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே 20 இயர்ஸ் வந்து கர்த்தரை நம்ம தேவையே இருந்தார். இப்போ நம்ம ஜட்ஜஸ் 5 அப்புறம் 6 அதிகாரம் நம்ம படிக்கும்போது இருள் சூழ்ந்த வாழ்க்கையில வந்து அவங்க ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து தெபோரால வந்து அவ்வளவு பரிசுத்தமா அவளை பார்த்து கொண்டதுனால தான் கர்த்தர் வந்து அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அவ்வளவுதான். நம்ம கர்த்தர் நம்ம உலகத்தின் வாழ்க்கைக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கர்த்தருக்காக நம்ம வந்து நிறைய நேரத்தை கொடுக்கணும். எப்படி நம்ம நினைக்கிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃப்ரெண்ட் கூட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி அவன் எனக்கு கால் பண்ணுவான், பேசுவான். 1 month 2 months 3 months வந்து என் கூடவே பேசிட்டு இருப்பான். திருப்பி நான் வந்து அவங்ககிட்ட ரிப்பீட் கால் பண்ணுறேன். ஆனால் அவன் வந்து கால் பண்ணிட்டே இருப்பான், என் கூட பேசிட்டு இருப்பான். அப்போ அவன் மனசுல என்ன நினைக்குவான்? ஏன்னா எனக்கு வந்து நான் தான் கால் பண்ணி பேசணுமா, சரி இனிமேல் நான் கால் பண்ண மாட்டேன், அவளே கால் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு ஈகோ வரும். அவள் தானே கால் பண்ணி பேசணும், நான் ஏன் கால் பண்ணி பேசணும், நானும் பேச மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதனால அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது, அவங்க திட்டர் அவங்க எல்லாமே நான் பண்ணுவேன், இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கிட்ட போகும்போது அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதே போல நம்ம கர்த்தர் கூட இருக்கும்போது அவரோட வசனத்தை நம்ம டைலி நம்ம படிக்கணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். அப்போ தியானிக்கும் போது என்ன ஆகும்னா கர்த்தர் இன்னும் நம்மளுடைய நிரக்கத்துல நம்ம வருவாங்க. ஸோ நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம், இப்போ பாவத்துல போகும்போது கூட இல்லை நம்ம வேற இடத்துல வந்து நம்மள வந்து எல்லாரும் ஒரு கீழே பார்க்குவாங்க, இல்லை குடும்பத்துல நம்ம கீழே பார்ப்போம். ஆனால் கர்த்தரோட வார்த்தை நம்ம வந்து பிடிச்சு அவங்க வார்த்தைக்கு வந்து நம்ம கீழ்படுது உங்க வார்த்தை மூலம் நம்ம நடத்தும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கடைசியான ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். நம்பர்ஸ் 6 அதிகாரம் 24 25. இந்த மதர்ஸ் எல்லாரும் தாயார்கள் வந்து இந்த மதர்ஸ் வந்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளால பிரச்சனைகள் இருக்கலாம், மருமகளால பிரச்சனை இருக்கலாம், ஒரு ஃபேமிலினால பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒரு கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தனை ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲಿ, ಕರ್ತನ ತನ್ನ ಮುಖವನ್ನು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಿ ನಿನಗೆ ದಯೆ ತೋರಿಸಲಿ. நம்ம மனுஷனோட இறக்கத்துக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. கர்த்தரோட இறக்கத்துக்கு வெயிட் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஏதோ எதிரியா வந்தாலும் கர்த்தர் வந்து நம்மளுக்காக ஒரு யுத்த செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இந்த வசனம் மூலமா கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க என்னமா chosen, நீங்க என்னமா chosen. முதல் நாள் நான் கேட்டேன் என்ன செய்தி ரெடி பண்ணிருக்கேன் தெபோராவை குறித்து. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா அந்த செய்தியை பற்றி பேசும்போது தேனி கதை குறித்து தெபோரா என்றால் என்ன என்று சொல்லி நல்ல அந்த தேனி என்று சொல்லும்போது தேனியோட விசேஷங்களை குணாதிசயங்கள்லாம் அழகாக நமக்கு சொன்னாங்க.
இந்த தேனி சவுண்ட் எப்படி பண்ணுது? அழகாக பண்ணுறீங்க ஸ்கவுட். தேனி வீட்டில் ரூமில் வந்துச்சுனால அந்த சவுண்டை கேட்டுனே இல்லையா? அதே போல தான் சகோதரிங்க வீட்டில் எப்படி இருக்கணும்? மாதம் சொன்னாங்க தேனிகளை போல இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா வீட்டில் ஒரு சவுண்டு வரும். அது வந்து பாத்திரத்தில் ஊற்றக்கூடாது. சவுண்டு வரணுன்றது பாத்திரங்களை ஊற்றிருக்காங்க. அல்லேலூயா. தெபோராவை போல நியாயம் சொல்லுகிறவர்களாக, தெபோராவை போல நியாயம் சொல்லுகிறவர்களாக குடும்பத்தில் நீங்கள் நிலையத்தில் இருக்கும்படியாய் கர்த்தரை வாழ்த்துகிறார். அல்லேலூயா. தேனிகள் எப்போதும் பிஸி. தேனிக்கு பேர் பிஸி பீஸ். என்னதுங்க? பிஸி பீஸ் சொல்லுவாங்க. ஏன்னா பிஸியாக இருக்கிற எப்பவுமே தேனை கலெக்ட் பண்ணி கொண்டு சேர்த்து குடும்பத்துக்காக உழைக்கிற அந்த பூச்சிகளை கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொன்னார். அதோட குணாதிசயங்களை இந்த மகள் தெபோராவுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல தான் அநேக மக்கள் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரின் பார்வைக்கு தெபோராவாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சவுண்ட் பீ சவுண்ட் பண்ணுறது போல நீங்களும் வீட்டிலும் எப்போதும் எல்லா நாளும் துதி எடுக்கிற துதி பணிகளை கேட்கிற சகோதரி மகளாய் மாறுபடியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. மகளை தேவன் ஆசீர்வதித்து இந்த மாதிரி அநேக செய்திகளை தேவன் தைரியத்தோடு கொடுக்கும்படியான ஜெபிக்க போகிறோம். சரியா? எழுதிருக்கு நம்ம சொல்லி வாசிட்டேன். அல்லேலூயா.
இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சொந்தம் இவருக்கான மேன்மையானதை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த பாட்டு செய்தியின் பிரகாரமாய் தகப்பனே இவர்களை ஆசீர்வதிங்க. தெரிந்து கொண்ட கிருபைகள் நன்றி சொல்கிறேன். தினந்தோறும் பிள்ளை தகப்பனே குடும்பத்துக்காக ஜெபிக்கிற வீரர்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருகிற மகளாய் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை பாதுகாக்கிற மகளாய் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிற மகளாய் ஆசீர்வதிங்க. தகப்பனே இவர்களை பார்த்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்கிற பிசினஸை ஆசீர்வதிங்க. தகப்பனே வீட்டை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை சொந்தம் சரி பகிர்ந்து வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சிலவை ஆசீர்வதிங்க. வெளிப்படுத்துங்க. இதமாக உயர்ச்சி ஆசீர்வதித்து பிரயோஜனப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நாட்களை சொந்தம் அந்த சபை மக்களை ஆசீர்வதிங்க. முழு சபை ஆசீர்வதிங்க. வருகிற வாரம் கலந்து பண்ணுகிறோம். இந்த வாரம் ஊழியர்களை பாதுகாக்கிறோம். அதே வருகிற வாரம் ஒன்று தேவைய கிருபை இருக்கட்டும். சபையில் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருமைப்பட்டு நடத்திட்டாங்க. எல்லா நன்மையும் ஒவ்வொருவருக்கே சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you. God bless you.